ஓம் ஸ்ரீதார நேயர்களுக்கு வணக்கம். ராகுனாலே டக்கு டக்குன்னு ஒரு பேரை கொடுக்கறதுக்கு, டக்கு டக்குன்னு செல்வத்தை கொடுக்கறதுக்கு, மணி திடீர்னு டமால்னு வரத்துக்கு, இதுக்கெல்லாம் ராகு இல்லையா? ஸோ ராகு வந்து ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுவான், ஒரு ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் ராகு. அப்போது ராகு வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு கெட்டதாக இருக்கும்போது நம்மளுக்கு நெகட்டிவிட்டிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது உடம்புக்கு இல்லை எங்கேயாவது பிஸ்னஸில் போடும்போது அதான் அங்கே நஷ்டமாகுது, இப்படிலாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ராகு நம்ம பிரீத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா உடனே என்ன பண்ணுவோம், அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட ஐஸை போடுவோம். நம்ம கணவன்கிட்ட ஒரு வேலை ஆகணும்னா என்ன பண்ணுவோம், அம்மா கிட்ட ஐஸ், அம்மா உங்கள் பிள்ளை இப்படி பண்ணாருமா, இது பண்ணாருமா, அப்படி இப்படின்னு அந்த மாதிரி அம்மா கிட்டயே பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்கும்போது சரி அம்மா சொன்னாங்களேன்னு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம ராகுக்கு ஒரு ஐஸை போட போகிறோம். அது என்னன்னா, ஓம் சிம்மிகா புத்ராய நம. சிமிகா, அவங்க அம்மா பேர் வந்து ஸ்விமிகா. சிமிகாங்கிறது ஒரு டீமனஸ் அப்படி சொல்லுவாங்க. ராகு வந்து ஒரு அசுரனா பிறந்தவர் தானே, ஸ்வரபானு அப்படின்னு. அப்போ அவங்களுடைய தந்தை விப்ராச்சித்தி. இந்த சிம்மிகாக்கும் விப்ராச்சித்திக்கும் பிறந்தவர் தான் நம்ம ராகு. ஸ்வரபானுவா பிறந்து அதுக்கப்புறம் ராகுவா அந்த அமிர்தத்தை குடிச்சதுனால இந்த மாதிரிலாம் ஆச்சு இல்லையா? ஸோ ராகு அந்த மாதிரி கொடுப்பாரு அப்படின்னா நம்ம உடனே என்னன்னா, அவங்க தாயை கொண்டு அவரை போற்றும் போது தாய் பேரை எடுத்தாலே நம்ம உருகிடுவோம், அம்மானாலே நம்ம உருகிடுவோம் இல்லையா? இப்போ ராகுவும் உருகிடுவாராம். ஸோ இந்த அந்த பேரை சொல்லி நம்ம சேன் பண்ணிட்டே இருந்தா ராகு நம்மளுக்கு கடனை, தடைகளை, அப்புறம் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் போக்கக்கூடியவர் இந்த ராகு. அப்போ நம்மளுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாராம். கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, தடைகள்ல கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, இவர் இந்த ஓம் சிம்மிகா புத்ராய நமகன் சேன் பண்ணிட்டே இருங்க, எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியில கொண்டு வந்துடுவார்.